Hi, all. Welcome back to the mini podcast. This is More Than Architecture. Myself, architect Vignesh, and here Hari. ஸோ இன்னைக்கு பேச போகிறதுன்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஆன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், காமனான பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கொஷின்ஸ், ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கும்னு நம்புகிறோம். ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஸ் அ லேமனா நான் ஒன்று கேட்கணும்னு தோணுது. ஏன்னா நீங்கள் செட்பேக் பற்றி நீங்கள் பேசுறதுனால நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஐம் கெட்டிங் அ லோன் கன்ஸ்ட்ரக்டிங் அ ஹோம். அஃப்கோர்ஸ். ஓகேவா? ஸோ நான் எதுக்கு செட்பேக் வேணும்? எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதையும் இழுத்து கட்டினா எல்லாம் மோர் ஸ்பேஸில் ஏன் நான் இடத்த வேஸ்ட் பண்ணணும்? என் பக்கத்தில் இருக்கவங்களும் அப்படி விடவே இல்லையே, நான் மட்டும் ஏன் விடணும்? எனக்கு லேண்ட் வேஸ்ட் ஆகிறது தவிர வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இட்ஸ் கோயிங் டு கிரியேட்னு நான் கேட்குறேன். ஓகே. இல்லை, இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நம்ம நிறைய வீட்டை அதே மாதிரி மட்டுமே பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால வீடு வந்து எவ்வளோ பெட்டராக கட்ட முடியுங்கிறத நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. முதல்ல ஒரு பேசிக் ஐடியாக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ், நீங்க சொன்னீங்களே ஒரு வேர்ட் சொன்னீங்க, யாருமே வந்து செட்பேக் விட்டு கட்டது இல்லையே, மோஸ்ட்லி வந்து நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணாம பண்றாங்க. ஆல்மோஸ்ட் எனி கேட்டட் கம்யூனிட்டி ஃபார் அ மேட்டர், ஒரு ஹை ரைஸ்ட் அபார்ட்மெண்ட்டோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல வெளிச்சம் இருக்கும், நல்ல காத்து இருக்கும், அந்த லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். இதுக்கு காரணம் வந்து அதோட பிளானிங் மட்டும்னு கிடையாது. 8 யூனிட்டுக்கு மேல போச்சுனாலே நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு குரூப் டெவலப்மெண்ட் கேட்டகரிக்கு அது வந்துடும். ஸோ கவர்மெண்டோட நார்ம்ஸ் அவங்க வந்து மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணணும். அவங்க மேண்டேட்டரியா வந்து செட்பேக் விட்டுருப்பாங்க. ஓகே. நீங்க ஒரு அர்பன் ஏரியால சிட்டிக்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு இடம் இருந்து ஹை ரைஸ்டா இல்லாம 4 மாடியில ஒரு பில்டிங் இருந்ததுனாலுமே அதோட மாடியிலுமே நல்ல வெளிச்சம் இருக்கும், நல்ல லைட்டிங் இருக்கும், நல்ல வென்டிலேஷன் இருக்கும். அந்த பால்கனில வந்து நீங்க நின்னீங்கன்னா நல்ல வியூ இருக்கும். பட் இது எதுவுமே ஏன் உங்க வீட்டுக்கு இல்ல அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அதை வர வைக்கிறதுக்காக நான் செட்பேக் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகே, அது கரெக்ட். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் நான் வச்சிருக்கேன்னா, நீங்க சொல்ற செட்பேக் கணக்கு விட்டனா எனக்கு எவ்வளவு லேண்ட் வேஸ்ட் ஆகும்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ஆன் அன் ஆவரேஜ் நீங்க மேபி ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. இப்போ அதான் 1500 ஸ்கொயர் ஃபீட் நான் கஷ்டப்பட்டு ஒரு லேண்ட் வாங்கி 300 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு வேஸ்ட் ஆகுது இல்ல. ஈவன் மேபி நானுமே ஒரு யூசரா இருந்து ஒரு ஆர்கிடெக்டா இல்லனா நீங்க கேக்குற கேள்வி ஆஃப் கோர்ஸ் கேட்டிருப்பேன். யூசர் எண்ட்ல இருந்தா கேட்டிருப்போம். எக்ஸாக்ட்லி. சோ இப்போ இங்க விஷயம் என்னன்னா, ஆமா நீங்க ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து நான் வாங்குறேன், அப்ப நான் ஏன் அதை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து லைட்டிங் வென்டிலேஷனுங்கிறது வந்து தட்ஸ் ஆப்வியஸ். இப்ப சர்வீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எனிவே இப்போ நீங்க வீட்டுக்காக வைக்கக்கூடிய இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், நான் பிராக்டிக்கலா பேசுறேன், மேபி வாஸ்து பாக்குறவங்களுக்கு டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சம்போ செப்டிக் டேங்கோ வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் அந்த ஃப்ரண்டேஜ் கிட்ட தான் இருக்க போகுது. இப்போ நீங்க சொல்ற ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கறதே 30க்கு 50ன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த 50வது அடி பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு டாய்லெட் இருக்க போகுது. நீங்க ரெண்டு பக்கமும் செட்பேக் இல்லைன்னா இந்த டாய்லெட்டோட பைப் லைனுங்கிறது உங்க வீட்டுக்குள்ளே தான் ரன் ஆகும், பின்னாடில இருந்து முன்னாடி இருக்க செப்டிக் டேங்க் எடுத்துட்டு வர்றதுக்கு. சரி, நீங்க ஒரு மினிமம் செட்பேக் நான் ஏதோ விட்டுக்கிறேன், எனக்கு என்னோட ஒரு வேக் மட்டும் விட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்தீங்கனாலுமே அந்த மினிமம் செட்பேக்னால வந்து உங்களுக்கு என்ன இஷ்யூ நடக்கும்னா, சைட்ல இருக்கக்கூடிய இது நிறைய பேர் பண்ணுவாங்க. சரி வேண்டாம் சார் பரவாயில்ல, நான் வந்து உங்களோட லேண்டை கேட்கிற மாதிரி வந்து ஒரு 1.5 அடி விட்டுக்கோங்க, சும்மா 2 அடி வேணா விட்டுக்கோங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரிசல்ட் என்ன ஆகும், அந்த 2 அடியில காம்பவுண்ட் வால்ன்றது உங்களுக்கு தேவைப்படும். இப்ப இந்த காம்பவுண்ட் வால் இருக்கு, காம்பவுண்ட் வாலோட திக்னஸ் இருக்கு, காம்பவுண்ட் வால் வந்து அந்த லீனியரா ஒரு 50 அடிக்கு இருக்கிறத ஸ்டாண்ட் பண்றதுக்கு காலம்ஸ் இருக்கு. இப்ப இந்த பில்லர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த 2 அடியில எஃபெக்டிவா கிட்டத்தட்ட 1 அடி கிடைச்சதுனாலே பெருசு. இப்ப இந்த 1 அடியில வந்து ஒரு சேம்பர் வச்சு, அதாவது இன்ஸ்பெக்ஷன் சேம்பர்னு ஒண்ணு வச்சு 50 அடிக்கு வந்து நடுவுல எங்க பைப்ல வந்து ஏதாவது ஒரு அடைச்சிருச்சுனாலும் நீங்க எதுவும் பண்ண முடியாது. சோ இப்ப இதுக்கு வந்து நீங்க இந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் சேம்பர் வைக்கிறதோ, ஒரு பெர்குலேஷன் பிட் வைக்கிறதோ, ஒரு சோக் பிட் வைக்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது. சோ நீங்க இதுவே ஒருவேளை அந்த 1.5 அடிக்கு உங்களோட விண்டோக்கு ஒரு சன்ஷேட் கூட பண்ண முடியாது. உங்க சன்ஷேடே அந்த 1 அடி 1.25 அடி வந்துருச்சுனாலும் பக்கத்துல இருக்கவங்க இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. நான் ஒரு 1.5 அடி விடுறேன், பக்கத்துல இருக்கவங்க ஒரு 1.5 அடி விட்டோம் 3 அடி கிடைக்கும், ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி வேற யோசிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல விண்டோ வைக்கிறீங்க, அவர் ஒரு இடத்துல விண்டோ வைக்கிறார், ரெண்டு பேரோட சன்ஷேடுமே அந்த இடத்துக்கு இருட்டாக்கிரும். திரும்ப மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் அக்ரஹாரம் எடுத்துக்கோங்களேன், அங்கேயா இருக்கட்டும், இல்ல சேலம்ல செவாப்பேட்டுன்னு ஒரு ஏரியா இருக்கு. ஓகே, அந்த ஏரியா இப்போ அங்கெல்லாம் போனீங்கன்னா செட்பேக் நீங்க விடணும்னு சொல்றீங்க, ஓகே, 1 அடி 1.5 அடி கேட்கறாங்க, ஓகே, ஷேர்ட் வால்ல வச்சிருக்காங்களா வீடு. இப்போ இந்த ட்ரிப்ளிகேன் மாதிரியான ஏரியாவோ அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்கு. அதாவது கவர்மெண்டே வந்து ஏரியாஸ் வந்து டிஃபைன் பண்ணிருக்கு. எல்லா நீங்க சொன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து வேற வேற கேட்டகரி. நீங்க ஒரு அக்ரஹாரம் ஹவுஸ் மாதிரியான இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து அந்த மாதிரி ஓல்டு ஹவுஸ், அது செட்டிநாடு ஹவுஸாவோ அக்ரஹாரம் ஹவுஸாவோ இருந்ததை வந்து
இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2ஆ 3ஆ வந்து ஃப்ரண்டேஜே பிரிச்சிருப்பாங்க. அப்பவுமே அந்த வீடு பெருசா இருக்கும். சோ ஓகே. அந்த அளவுக்கு அந்த வீடு வந்து அகலமா இருக்கும். அந்த வீட்டுக்கு நடுவுல வந்து ஒரு மித்தம் மாதிரி இருக்கும். சோ அதுக்கு லைட்டிங் வென்டிலேஷன் கொண்டு வரதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர் இருக்கும். அது வந்து டிஃபரெண்ட் இப்போ கேட்டகரி. நீங்க சொல்றது அக்ரஹாரம். அவங்களோட வீடே வந்து ஒரு டோர்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மொத்தமாவே 1 அடி 10 மட்டும் அடி தான் 12 செவரே அடி இருக்கும். இருக்கக்கூடிய நீங்க சென்னையோட நார்த்ல இருக்க நிறைய இடம் இன்க்ளூடிங் ஆஸ் ஐ செட் ட்ரிப்ளிகேன், இப்போ நீங்க ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய அந்த பாரிஸ் கார்னரை ஒட்டி இந்த பக்கம் இருக்க எல்லா இடத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்னவா கிளாசிஃபை பண்ணிருக்குன்னா ஆல்ரெடி இந்த பில்டிங் வித் நேரோவா இருக்கிறதுனால இத கவர்மெண்ட் என்ன சொல்லுது கண்டினியூஸ் பில்டிங்ஸ் ஒன்னு பிரிக்குது. ஓகே. இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க வந்து சைட்ல செட்பேக் விடணும்னு அவசியம் கிடையாது. முன்னாடி பின்னாடி விடக்கூடிய செட்பேக் அதிகமா விடணும்ன்றது தான் கவர்மெண்டோட ரூல். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்ப கவர்மெண்ட்டுக்கும் வந்து உங்களோட நிலத்தை வந்து குறைச்சி யூஸ் பண்ண வைக்கணுங்கிறது மோட்டோ கிடையாது ஆப்வியஸ்லி. ஆனா ஐ டூ அக்ரி தட் இந்த செட்பேக்கோட ரெகுலேஷன்லயோ எல்லாமே வந்து ரொம்ப யோசிச்சு ப்ராப்பரா தான் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நானே மேபி ஒரு நெகட்டிவ் விதமே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு சில அமெண்ட்மெண்ட் அப்புறம் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது 9 மீட்டர் அப்படிங்கிற அந்த ஃப்ரண்டேஜ பேஸ் பண்ணி சில ரூல் இருக்கு. சோ இப்போ நீங்க ஒரு பிளாட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 30 ஃபீட்டுக்கு வந்து பிளாட் எல்லாரும் மோஸ்ட்லி அவங்க யோசிச்சு அப்படிதான் போடுவாங்க. பட் இமேஜின் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு லேண்ட் டெவலப்பர், இதுல 2 கேட்டகரியா 2 எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். ஒரு லேண்ட் டெவலப்பர் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட் மட்டும் வந்து 30 அடிங்கிறதுக்கு மேல 31 அடிக்கு 50 அடி இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது 30க்கு 50 இருக்கு. நீங்க ஆப்வியஸ்லி வந்து ஒரு அடி எக்ஸ்ட்ரா வருது, எனக்கு கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் அதிகமா இருக்கு, நீங்க அதை வாங்குவீங்க. ஆனா இப்ப இந்த ரெண்டுத்துல நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 30 அடி வச்சிருக்கவர் வந்து கவர்மெண்டோட ரூல் படி ஒரு பக்கம் 3 அடி 3 இன்ச் விட்டா போதும். இந்த 31 அடி நீங்க வாங்கிட்டீங்கன்ற ஒரே காரணத்தினால 2 பக்கம் 5 அடி வெட்டணும். என்னங்க சொல்றீங்க? இல்ல இது வந்து கவர்மெண்டோட ரூல். ஏன்னா உங்களோட சைட் செட்பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பில்டிங்கோட ஹைட் மட்டும் கணக்கு கிடையாது, ஃப்ரண்டேஜை பொறுத்து மாறும். உங்க பிளாட்டோட ஃப்ரண்டேஜை பொறுத்து மாறும். இப்போ நீங்க சொல்றது வந்து 30 வந்து 31 மாறும்போதே ஆக்சுவலி இது முதல்ல 29 30 மாதிரிலாம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கு 30 வரைக்கும் மட்டும் ஒரு அமெண்ட்மெண்ட் மாத்தி எடுத்துட்டு வந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க. எனி சைட் which is having more than 30 feet இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் 5 மாதிரி வந்துரும் உங்களுக்கு அந்த ஃப்ரண்டேஜ்னால. பட் எனின்னு சொல்ல முடியாது. இங்க வந்து இது கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டான விஷயம், அதனால நீங்க எனின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 4 பக்கம் செட்பேக் இருக்கு இல்லையா, இதுல ஃப்ரண்ட் செட்பேக்கை டிட்டர்மைன் பண்றது உங்களோட ரோட் விட்த். அதே மாதிரி சைட் செட்பேக்ஸை வந்து 2 ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ணும், உங்களோட பில்டிங்கோட ஹைட் பிளஸ் பிளாட்டோட ஃப்ரண்டேஜ். ரியர் செட்பேக்கை பண்ண போறதும் பில்டிங்கோட ஹைட் தான். ஸோ இது வந்து செட்பேக்கை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம். ஆக்சுவலி நம்ம பேசாத இன்னும் 2 முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு பில்டிங்கோட ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன், இன்னொன்னு there is something called FSI, அதாவது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு. இப்போ நீங்க இன்னுமே இந்த மாதிரி கூட क्वेश्चन கேட்கலாம், நான் வந்து கஷ்டப்பட்டு நீங்க 1500 ஸ்கொயர் ஃபீட்ல தானே இப்படிலாம் சொல்றீங்க, நான் செட்பேக்கை விட்டு அப்ப இஷ்டத்துக்கு ஹைட் வச்சு கட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பண்றதுக்குமே கவர்மெண்ட் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்குது. இதெல்லாம் ஏன் வைக்குது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா there is something called infrastructure load. நீங்க ஒரு சின்ன ரோட், நீங்க சொல்ற மாதிரியான ஒரு டெவலப்டு ஒரு டவுனே வச்சுக்கோங்க, ஒரு டவுன்ல ஒரு ரோடு இருக்குன்னே வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரோவான ரோடுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த நேரோவான ரோடுக்கு கவர்மெண்ட் வந்து சர்டைன் எலக்ட்ரிசிட்டி லோடு கொடுத்து பவர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். காமன் வாட்டர் சப்ளை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சு தண்ணிக்கான இடம் வந்து ஒரு டேங்கோ ஒரு காமன் சப்ளை கொடுக்கறதுக்கான மெட்ரோ வாட்டர் ப்ரொவிஷனுக்கான டேங்க் மாதிரிலாம் ஒரு ஏரியாவுக்கே கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஏரியாவுக்கு வந்து தண்ணி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு இத்தனை பேர் பாப்புலேஷன் இருப்பாங்கன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்கறது முதற்கொண்டு எல்லாமே வந்து அந்த பாப்புலேஷனை வந்து கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இமேஜின் நான் வந்து அங்க ஒரு பெரிய லேண்டை வாங்கிட்டேன்றதுனால மட்டும் நான் இஷ்டத்துக்கு ஹைட்டை கட்டிட்டேனாலோ இல்ல எக்கச்சக்கமான பில்டப் ஏரியால நான் கட்டிட்டேனாலோ அந்த அர்பன் ரூரல் ஏரியாவோட பாப்புலேஷனே நான் இன்க்ரீஸ் பண்றேன். எனக்கு வந்து சின்னதா ஒரு ரோட்ல ஒரு 15-20 அடி விட்டு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல நான் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டிட்டேன்னா அந்த பில்டிங்ல வந்து ஒரு 10 குடும்பத்தை வாடகைக்கு விட வைக்கிறேன்னா 10 குடும்பத்துக்கும் பார்க்கிங்கை நான் கொடுத்துட்டேன். அப்ப 10 பேரும் அந்த ரோட்ல வந்து கார்ல போயிட்டு வந்துட்டு இருக்க போறாங்க, டிராபிக் கன்ஜெஷன் ஆகும். நாளைக்கு அந்த 10 பேர் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஃபயர் இஷ்யூ வருது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னா என்னால அங்க வந்து ஒரு ஃபயர் இன்ஜின் வந்துட்டு போறதுக்கு கூட வந்து இடம் இருக்காது, ரோடு ஆல்ரெடி கன்ஜஸ்டட் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துக்கு நாங்க கொடுக்கக்கூடிய வாட்டர் சப்ளை முதற்கொண்டு அதிகமா கொடுக்க வேண்டிய அவசியம் வரும், எலக்ட்ரிசிட்டி லோடு வரைக்கும் அதிகமாகும். ஸோ இப்போ
ஒரு ஏரியால ஸ்ப்ரெட் பண்ணி குடுக்கறதுக்கு ஒரே இடத்துல நிறைய பேர் இருந்தா அவங்களுக்கு குடுக்கறது ஈஸி தானே. இல்ல இப்ப இது கவர்மெண்ட் வந்து கொடுக்கவே கொடுக்காதுன்னு சொல்லல. அதாவது கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குதுன்னா உங்களோட ரோடு விட்டு அதிகமா இருக்கணும். See, there is something called FSI. இப்ப FSI நம்ம பேசுனது என்னன்னா காமனா சென்னையில வந்து கோஸ்டல் ஏரியால மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும் 1.2 அப்படின்ற மாதிரி, மற்ற இடத்துல 2ன்ற நம்பர் இருக்கும். இந்த நம்பர் என்னத்தை வந்து டெபிசிட் பண்ணுதுன்னா உங்ககிட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டலாம். ஓகே. பட் இப்ப இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றதுலயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல் கிடையாது. நீங்க ஸ்டில்ட் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா ஸ்டில்ட் கணக்கு இல்ல. ஓகே. ஸ்டில்ட்ல இருக்கக்கூடிய லிஃப்ட் பிட்டோ ஸ்டார் கேஸோ கணக்கு இல்ல. ஹெட் ரூமும் கணக்கு இல்ல. ஓகே. சோ நடுவுல இருக்கக்கூடிய அந்த லிவபிள் ஹேபிட்டபிள் ஸ்பேஸ் தான் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்னு சொல்லுது கவர்மெண்டோட. ஒரு டவுட், ஹெட் ரூம் கணக்கு இல்ல அப்படின்னா பெட்ரூம் ஆக்சுவலி எது கொடுப்பீங்க? எக்ஸ்ட்ரா ஒரு இது இல்ல ஹெட் ரூம்ங்கிறது மொட்டை மாடிக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ரூம். அது வந்து உங்களுக்கு வந்து அதாவது இந்த எஃப்எஸ்ஐ கால்குலேஷன்ல கணக்குல வராது. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன அந்த ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்க 4 மாடி பில்டிங் கட்டிங்கன்னா அந்த 4வது ஹேபிட்டபிள் ஃப்ளோரோட ரூஃப் தான் கணக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஹெட் ரூம்னால பிரச்சனை கிடையாது. பட் நான் இப்ப சொன்னது எல்லாத்தையுமே ஒரு குட்டி குட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா நீங்க ஹெட் ரூம்ன்ற பேர்ல பெரிய ரூம் கட்டி அதே ஒரு ரூமா யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல செக் வச்சிருக்கோம் அது வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ இதுல வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு இதை வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ரோட் விட்த் வந்து 9 மீட்டருக்கு மேல இருக்கு, நான் வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால அந்த சர்வீசஸ் கொடுக்க முடியும்ன்ற பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா யூ கேன் ஈவன் பை சம்திங் கால்ட் பிரீமியம் எஃப்எஸ்ஐ. அதாவது இந்த 2ங்கிறது வந்து 30%, 40%, அப் டு 50% வாங்கலாம். அதாவது என்கிட்ட வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, என்னோட ரோட் விட்த் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு, நான் மெயின் ரோட்ல எனக்கு வந்து வீடு இருக்கு, நான் ஒரு பெரிய அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் ஹைட்டான அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மெயின் ரோட்ல இருக்கு. இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன். சரி, இந்த பாயிண்ட் நீங்க சொல்றீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் எனி ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், உதாரணத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைடர்மேன்னே வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 2 பில்டிங்க்கு நடுவுல ரொம்ப நேரோ ஸ்பேஸ் தான் இருக்கும். ஹார்ட்லி ஒருத்தனால வந்து ரெண்டு கை இப்படி விரிச்சு நிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். which would be around 6 feet இருக்குமா the distance. சரி, ஓகே. ஆனா அவங்க எவ்வளவு ஹைட்ல கட்டறாங்கல்ல, இல்ல அகைன் நம்ம கட்டறாங்க, they will be having like 15 floors 10 floors மேல மினிமம். உலகத்தோட ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து சிகாகோல தான். சோ இது வந்து உங்களுக்கு அதாவது நம்ம கண்ட்ரியோட நார்ம்ஸை பொறுத்து மாறும். நீங்க ஒரு ஸ்கை ஸ்கிராப்பருக்கும் இன்னொரு ஸ்கை ஸ்கிராப்பருக்கும் வெறும் 6 அடி தான் இடம் இருக்கு அப்படிங்கிறது காட்டுறதும் கொஞ்சம் சினிமேட்டிக் தான். இல்ல நான் ஸ்கை ஸ்கிராப்பர்ன்றது மேபி நான் டேர்ம் தப்பா யூஸ் பண்ணிருக்கலாம். இல்ல ஒரு ஹைட்டான பில்டிங்ன்றது நீங்க சொல்லலாம். பட் அகைன் அதே ஹாலிவுட் படத்துல வந்து ஒரு பில்டிங் மேல வந்து ஸ்பைடர்மேன் இடிச்ச உடனே ஒரு பில்டிங் இடிஞ்சு ஆப்போசிட் பில்டிங்ல விழுறது நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஒரு பில்டிங் இடிஞ்சுன்னா ரோட்ல போற எல்லார் மேலயும் விழுறதுன்றதும் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஹிஸ்டரியிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கும்பகோணத்துல ஒரு தீ விபத்துன்னு ஒண்ணு நடந்திருக்கும். அது நடந்து பல வருஷம் ஆச்சுனாலும் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, தீ விபத்து நடக்கிறதுங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல நிறைய நேரத்துல நிறைய திருவிழால நடக்குது, நிறைய ஈவெண்ட்ல நடக்குது. ஆனா அந்த இடத்துல வந்து யாராலும் எஸ்கேப் ஆகி போக முடியாத மாதிரியான சுச்சுவேஷன் வந்தது காரணம் என்னன்னா, நீங்க நார்ம்ஸை ஃபாலோ பண்ண முடியாதது. இது ஆக்சுவலி இந்த கேம் சேஞ்சர் மூவில வந்து கொஞ்சம் பெட்டரா காமிச்சிருப்பாங்க. ஒரு மாலுக்கு கீழே வந்து ஃபயர் என்ஜின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னும் போது ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஒரு ரொம்ப நெகட்டிவான வேவே எடுத்துப்போமே. இப்போ நீங்க வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கிற லெவலுக்கு ஒண்ணு இருக்கு, ஒரு கார் ஏதோ ஒரு இப்ப எத்தனையோ கார் வந்து தீ பிடிக்குது இதுன்னு சொல்றோம், அந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து தீ பிடிச்சிருச்சு, வாட் யூ வில் டூ? இப்ப ஏதோ ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு நேரத்துல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்க போறாங்க, வீட்லயே ஒரு கேஸ் லீக்கோ வாட் எவர் இட் இஸ் நடக்குது, நீங்க என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல? நீங்க தப்பிச்சு வெளில வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது, யாராவது உங்களை ரெஸ்கியூ பண்ணணும்னா வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சோ நீங்களே வந்து உங்களோட சேஃப்டிக்கு போடுற கேட் தான் வந்து கம்மி செட்பேக். ஆக்சுவலி வந்து இது வந்து எப்பவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் கிடையாது. பட் இப்ப நாம வந்து ஒரு நீங்க வந்து ஏன் தினமே வந்து ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுறீங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து லாஜிக்கல் ஆன்சர் கிடையாது. நான் பால் வாங்குறதுக்கு போகும்போதோ இல்ல காய்கறி வாங்குறதுக்கு போகும்போதோ நான் கீழே விழுந்து அடிபட்டு ஒரு ஃபேட்டல் டெத் நடக்கும்ன்றது கிடையாது. பட் ஆனா அந்த நேரத்துல நீங்க சேஃபா இருக்கணும், திடீர்னு ஜஸ்ட் இன் கேஸ் நடக்குதுன்றதுக்காக நீங்க பண்ற ஒரு விஷயம் தான். அண்ட் சேம் ஆஸ் செட்பேக். இப்போ நாம பேசின இந்த ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுமே வந்து மேஜர்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி ரோட் விட்த். நீங்க ஒரு அப்ரூவலை தாண்டி வேற மாதிரி வீடு கட்டுறதுங்கிறதே வயலேஷன் தான். அது வந்து என்னைக்கா இருந்தாலும் கொஸ்டின் பண்ணப்படலாம்.
ஆனா நம்ம ஆளுங்களோட திறமையை வந்து நீங்க இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். கரெக்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் ஏரியாவோட அந்த கேட் மட்டும் செட் பேக்கை தாண்டி வெளில போயிருக்கு. அதான் அவங்க லேண்டை தாண்டி வெளில போயிருக்கும். ஓகே. அதாவது பிளான்ல சொல்றீங்களா இல்ல ரியல் டைம்ல சொல்றேன். பிளான்ல நீங்க அந்த மாதிரி ஒரு அப்ரூவலே வாங்க முடியாது. ஓகே ஓகே. நீங்க ஆக்சுவலுக்கு வந்து அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க அந்த வீடே வந்து ரோட்ல கொஞ்சம் இழுத்து கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கார் பார்க்கிங் மட்டும் தான் அப்படி இருக்கும். உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா பால்கனி மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த செட் பேக்ல வந்து பால்கனியை மட்டும் தான் வெளில வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்ப சென்னையில வந்து என்னன்னா நான் வாங்கின இடத்துலயும் நீங்க வீடு கட்டக்கூடாதுன்னு இழுத்து இல்லங்க. இப்போ சரி சைட்ல நீங்க சொல்ற மாதிரி இடம் விடுறேன், ஒரு ஃப்ளோர் ஏத்திக்கிறனாலும் நீங்க விட மாட்டீங்க. சரி அதுவும் வேணாப்பா, ரெண்டுமே பண்றேன், கொஞ்சம் கவர்மெண்ட் நிலத்துல எடுத்துக்கிறேனே அப்படின்னாலும் விட மாட்டீங்கன்னா இப்ப என்ன? இல்ல நீங்க இது வந்து மக்களுடைய ஒரு காமனான பெர்ஸ்பெக்டிவ் தான். அதாவது குவான்டிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு குவாலிட்டி. இப்போ நீங்க ஒரு கார் பார்க்கிங்கான இடம் வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல குவான்டிட்டி தான் முக்கியம். நான் அதை மாத்தி பேச முடியாது. பட் ஆனா லிவிங் ரூமை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா இருந்தா மட்டும் தான் அந்த நல்ல லிவிங் ரூம்னு நினைக்கிறத விட ஒரு வெல் லிட்டா வெல் வென்டிலேட்டடா பெரிய விண்டோ இருக்கக்கூடிய ஒரு லிவிங் ரூம் வந்து கொஞ்சம் அதை விட 2 அடி கம்மியா இருந்ததுனாலும் நல்லதுதான். இதுக்கு ரீசன் வந்து மேபி ஐ வுட் லைக் டு புட் ஒன் மோர் திங் ஹியர். நீங்க சொன்ன இந்த செட்பேக்கை வந்து எப்படி வந்து மாடர்னா வயலேட் பண்றாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரீசன்ட் டைம்ல சென்னையோட ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீல் பால்கனி வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஒரு சில அபார்ட்மெண்ட்ஸ்ல ஸ்டீல் பால்கனி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து என்ன மாதிரியான ஒரு வயலேஷன்னா, பில்டிங் கட்டுறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு அதை ஒரு பிரெஞ்ச் விண்டோவா காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டீல் பால்கனியை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறது. ஓகே ஓகே. சோ அதாவது இதெல்லாம் வந்து அவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டோட இந்த ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்ளம் தான். நான் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து சூப்பர் பில்டப் ஏரியா வச்சிருக்கேன். 1200 வந்து பில்டப் ஏரியா, 1000 வந்து கார்பெட் ஏரியா அப்படிங்கிற அந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வீடு வந்து பெரிய வீடு, நல்ல வீடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் மனசுல வந்து ஸ்ட்ராங்கா பதிஞ்சதோட பிரச்சனை தான் ஒரு 1/2 இன்ச் நகர்த்த முடியுமா, 1 இன்ச் நகர்த்த முடியுமா அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து இங்க வருது. பட் ஹேவிங் செட் தட் இங்க ஆப்வியஸ்லி இடம் இல்லைங்கிறத பிரச்சனையா பேசதான் போறாங்க எல்லாரும். ஆனா அந்த இருக்கிற இடத்த எந்த அளவுக்கு பெட்டரா கட்ட முடியுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. நீங்க அதையும் எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வந்து இந்த மாதிரி எனக்கு லிவிங் ரூம் வந்து இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படிங்கறத தாண்டி இந்தந்த விஷயங்கள் செக்லிஸ்ட்ல இருக்கா, என் லிவிங் ரூம்குள்ள வந்தனா வந்து ப்ராப்பர் வெளிச்சம் இருக்கா, சோஃபா லே அவுட் ப்ராப்பரா இருக்கா, டிவி பாக்குறதுக்கு உட்காந்து பாக்குற அளவுக்கு இடம் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களையும் மக்கள் கேட்க ஆரம்பிக்காங்க. குவாலிட்டி மேட்டர்ஸ் ஈக்குவலி டு குவான்டிட்டி. ஆமா, நான் குவான்டிட்டியை விட்டுருங்கன்னு சொல்ல. ஆப்வியஸ்லி நீங்க ஒரு ஸ்பேஸை வேஸ்ட் பண்றது வந்து லக்ஸரி கிடையாது. பட் நெசசரி ஸ்பேஸை விடணுங்கிறதும் மேண்டேட்டரி. ஸோ அந்த பேலன்ஸ் தான் வந்து இட் மேக்ஸ் அ பெட்டர் பிளேஸ். டெஃபினெட்லி. ஸோ த கன்க்ளூஷன் வாட் வி வுட் லைக் டு புட் ஹியர் இஸ், கவர்மெண்டோட நார்ம்ஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்க செட்பேக் கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க செட்பேக் கொடுக்கறது அதாவது தேவையான அளவுக்கு. இப்போ கவர்மெண்டே ஒரு இடத்துல வந்து ஒரு சில ரூல் படி பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் பிளாட்ல வந்து ஒரு சைட் மட்டும் 3 feet 3 inch விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்ம் இருக்கு சின்ன சைஸ் ஃப்ரண்டேஜ் இருக்க பிளாட்ஸ்க்கு. பட் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க இன்னொரு சைட்ல விண்டோவே கொடுக்காம இருக்கிறதுங்கிறது அதுவும் மே நாட் பி ரைட். ஸோ ஆர்கிடெக்சரல் டிசைனை காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க எந்த அளவுக்கு இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல இருந்து லைட்டிங் வென்டிலேஷனை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெட்டரான ஒரு லிவிங் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் மோர் கண்டென்ட், to know more about architecture, to know more about construction, just follow Buildio page and Buildio Architecture and Interiors page. Thank you.